வணக்கம் ரித்திகா. அதான் இந்த தேர்தலானது தற்பொழுது தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் ஆகிறது. 10 மணிக்கு இந்த தேர்தலானது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலானது தற்பொழுது தொடங்கி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் பார்த்தது போல இன்று மாலை 5 மணி வரையில் இந்த தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. இதன் தற்பொழுது வரிசையாக ஒவ்வொருவராக வந்து வாக்களித்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தது போல 10 மணிக்கு தேர்தல் தொடங்கிய உடனேயே பிரதமர் நரேந்திர மோடி முன்னதாகவே வந்து அவர் வாக்களித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தான் சோனியா காந்தி, அதே போல பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தற்பொழுது தங்களுடைய வாக்குகள் செலுத்தி இருக்கின்றார்கள். தற்பொழுது நாம் பார்த்தது போல 10 மணிக்கு தொடங்கிய அந்த வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்டிஏ பொறுத்தவரையில், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணி வேட்பாளராக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி பி. சுதர்ஷன் ரெட்டி போட்டியிடுகின்றார். அதன் அடிப்படையில் தற்பொழுது நாடாளுமன்ற வழக்கில் நாம் பார்த்தது போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரகசிய வாக்குச்சீட்டு முறை மூலம்தான் இந்த வாக்களிப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கு அவர்கள் வேட்பாளர்களை தங்களுடைய விருப்பப்படி வரிசைப்படுத்துவார்கள். யார் வேட்பாளர்களோ அவர்களை வரிசைப்படி தங்களுடைய விருப்பப்படி அவர்கள் வாக்களிப்பவர்கள் வரிசைப்படுத்துவார்கள். அதன் அடிப்படையில் 781 எம்பிக்கள் அவர்கள் இருக்கின்றார்கள். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டிலும் சேர்த்து 781 பேர் இருக்கின்றார்கள். வெற்றி பெற தேவையான பெரும்பான்மையானது 391 வாக்குகள் வந்து வெற்றி பெற தேவையான பெரும்பான்மையாகும். இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக 427 எம்பிக்கள் வாக்களிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்களாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தேர்தலானது நாம் பார்த்தது போல நடைபெற்று வருகின்றது. யாரால் வாக்களிக்கின்றார்கள், எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள், எவ்வளவு வாக்குகள் என்பது தொடர்பாக இன்று மாலை 5 மணிக்கு பிறகு அந்த வாக்கானது எவ்வளவு பேர் 2 வேட்பாளர்களுக்கும் களத்தில் இருப்பவர்கள் இவர்கள் இருவருக்கும் என்ன வாக்குகள் பதிவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான முடிவானது இன்று மாலையில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திட்டமிட்டபடி இந்த தேர்தலானது தற்பொழுது இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது ரித்திகா.